பிரைஸ் தி லார்ட். நல்லொரு நாளை ஆண்டவர் கொடுத்தக்கை நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Matthew chapter 5 verse 8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பங்களே, நம்முடைய வேண்டுதல்களே, நம்முடைய தேவைகளே நாம் சொல்லும்படிக்காக நாம் காத்திருந்து ஜெபிக்கிறது நம்முடைய கர்த்தரும் இரட்சகர் மீட்பருமான இயேசுவினுடைய இடத்தில். அவர் நம்மளை கைவிட மாட்டோம், நம்மளை விட்டு விலகி போக மாட்டோம்னு நாம் நம்புகிறோம். ஆனால் அவரை தரிசிக்கணுமானால், அவரோடு நம்முடைய தேவைகளை சொல்லணுமானால் இருதயத்தில் நாம் சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் உன்னுடைய ஜெபத்துக்கு, உன்னுடைய வேண்டுதலுக்கு பதில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம், நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் தெய்வ பிள்ளையே, நாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹிருதயத்தில் சுத்தம் இல்லாவிட்டால் இயேசுவே மன்னியும், இன்னைக்கு சுத்த ஹிருதயம் உள்ளவனா என்னை மாற்றுவீராக, நாம் உன்னை தரிசிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அதுக்காக ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் இன்னைக்கு கேட்கிற ஒரு பிள்ளைகளை இந்த வேத வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.